ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நீடோடி வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளும் நீடோடி வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும், அதே போல இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நீடோடி வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், என்றென்றும் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அதே போல என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, அதே போல் போன வருடத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் மலை போல் இருந்தாலும் சரி, அதை நேற்றோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் படியே மலை போல் கஷ்டமாக இருந்தாலும் அது பனி போல் விலகிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் விடாமுயற்சியாகவும் அதே போல் நம்மக்கிட்ட கடின உழைப்பும் இருக்குது. நீங்கள் எவ்வளவு செல்வம் இழந்திருந்தாலும் சரி, அது எல்லாம் இனிமேல் நீங்கள் பல மடங்கு பெருகும். நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு உங்களுக்கு செல்வம் கிடைக்க செய்வார் நம்ம சாயப்பா. கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இனியிலிருந்து உங்கள் மனதில் குறிக்கோள் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளாரியே ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நான் இந்த வருடத்தில் இதை சாதித்து காட்டுவேன் சாயப்பா, நீங்கள் என்னுடன் இருந்து நீங்கள் இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட நீங்கள் நான் புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், அதே போல் எனக்கு என் மகள் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நடக்கணும், அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, உங்களைப் போல் அழகான ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது போல் நீங்கள் அரசாங்க உத்தியோகம் வேணும், எனக்கு அரசு பணியில் தான் நான் வேலை செய்வேன், எஸ்ஐ ஆகணும். நிறைய சாயன்பர்கள் அவங்களுக்கு மனதில் எவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது. பேங்க்கில் இருக்கிற நகை திருப்பணும், எனக்கு கடன் பிரச்சனை இந்த வருடத்தில் முடிந்து நான் அனைவரும் போல சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா நல்லா மாடி வீட்டில் நான் புது வீட்டோடையும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் உங்கள் குறிக்கோளாக எடுத்துக்கோங்க. குறிக்கோளாக எடுத்து நீங்கள் இந்த மனதார இப்படி நினச்சி சாயப்பா பாதத்தில் உங்கள் கோரிக்கையை வச்சுருங்க. நம்ம கூடையே, அதுவும் உங்களோட இதயத்திலிருந்தே உங்களோட இருந்தே ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியாக நடத்தி கொடுப்பாரு. மேலும் இன்றைக்கி மிகவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாசி மாதத்தில் வர இந்த மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. அதில் வியாழக்கிழமை நம்ம சாயப்பாவுக்கு மிகவும் பிடித்தமான இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் நம்ம சாயப்பாவை மனதை குளிர வைங்க. மனதை குளிர வைத்து சாயப்பாவுக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை நீங்கள் இன்றைக்கி சாயப்பாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு விடுங்க. புது ட்ரெஸ் தான் நீங்கள் இன்றைக்கி போடணும். அவ்வளோ விசேஷமான இந்த நாளில் சாயப்பாவுக்கு இன்றைக்கி நீங்கள் பால் அபிஷேகம் செய்யுங்க. கண்டிப்பாக சாயப்பா சிலை இருந்தால் இன்றைக்கி நீங்கள் சாயப்பாவுக்கு பாலால் அபிஷேகம் செய்யுங்க. அப்படி இந்த பதிவை லேட்டாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சாயந்தரம் நீங்கள் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் செய்துட்டு சாயப்பாவோட மேடை, அப்புறம் சாயப்பா சிலை இதெல்லாம் நல்லா சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் முடிந்த பிறகு தொடச்சிட்டு, ஃபோட்டோவாக இருந்தால் நல்ல துணியால் நல்ல சுத்தமான தண்ணியால் தொடச்சிருங்க. புது ஆடை, அவருக்கு மிகவும் பிடித்தமான அந்த மஞ்சள் நிற ஆடையை அவருக்கு போட்டுவிட்டு பூவால் நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். மஞ்சள் நிற மலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மஞ்சள் நிற மலர் நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். நம்ம சாயப்பாவுக்கு அலங்காரம் பண்ணி நீங்கள் ரசிக்கணும். ரசித்து சாயப்பாவை நீங்கள் எந்த அளவுக்கு அலங்காரம் செஞ்சு இன்றைக்கி குளிர் விற்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டது அனைத்தும் கொடுப்பார். அதே போல் 2 தீபம் ஏற்றுங்க. 2 தீபம் ஏற்றி உங்களுக்கு முடிந்த அளவுக்கு பிரசாதம் சாயப்பாவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அது வைங்க. முடிந்தது குறைந்தபட்சம் 1 கிளாஸ் பாலாவது காய வச்சு வைங்க. சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், மேரி பிஸ்கட் வைங்க, கற்கண்டு, இது போல் நீங்கள் பழம் வாங்கி உங்ககிட்ட பழம், இது போல் நெய்வேத்தியங்கள் நீங்கள் செய்து வைங்க. சர்க்கரை பொங்கல் வச்சு கொடுங்க. அதே போல் ஒரு 3 பேர் 5 பேர் வீட்டுக்கு வரவழைச்சி நீங்கள் பூஜை வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி செய்யும்போது மிகவும் விசேஷமான இந்த நாளில் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். சாயப்பாவின் நீங்கள்
பூஜை முடிந்த பிறகு அனைவரும் அமர்ந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே உச்சரிச்சுக்கிட்டு எழுதணும். அப்படி எழுதும்போது நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போது, செல்வம் பல மடங்கு பெருகும். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் பேங்க்கில் நகை வச்சுருக்கேன், என் கடன் நகை எப்படி திருப்புறது, எனக்கு திருப்ப முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பதிவில் நிறைய சாயன்பர்கள் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு உங்கள் நகை உங்கள் கைகிட்ட வரும். அதுக்கு உங்ககிட்ட செல்வம் பல மடங்கு பெருகிறதுக்கு நீங்கள் ஒரு சில இந்த நல்ல நாட்களில் இது போல் விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களுக்கு கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அதே போல் நிறைய சாயன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. அதே போல் உங்களை போல் அழகான ஆண் குழந்தை பிறக்கணும். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீங்கள் 4:30 மணியிலிருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபடும் போது வீட்டில் பெரியவர்கள், நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அனைவரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் டெய்லி நம்ம வழிபடும் போது அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவர்களை சின்னவங்க எல்லாத்தையும் எழுப்பி அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க. பாவத்திலேயே மிக கொடிய பாவம் தூங்குறவங்களை எழுப்புறது தான். நீங்கள் கணவன் மனைவி இருவர் மட்டும் குளித்துட்டு நீங்கள் பூஜை அறையில் போய் அமர்ந்து நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்களை எப்பயும் துன்பப்படுத்துறது சாயப்பா விரும்பவே மாட்டார். நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை தான் நீங்கள் சாயப்பாட்ட சொல்கிறீங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ கணவன் மனைவி இருவரும் சாயப்பா பாதத்தில் அமர்ந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம், உங்களைப் போல எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை எழுதுங்க. சொல்லி இது போல் எழுதி 48 நாளில் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். இந்த 48 நாளில் ஒரு நாள் ஒரு நொடி கூட நீங்கள் எனக்கு நம்பிக்கை இழந்த அந்த ஒரு நொடி கூட நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு ஏன் குழந்தை பிறக்கலை, யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் இருக்கணும். உங்கள் மனம் கலங்கவே கூடாது. இப்படி செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக சாயப்பா போலவே அழகான ஆண் குழந்தை பிறக்கும். இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் தியானம் செய்வோமாக.